உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் இந்த எஸ்ஜேபியின் நன்றி கலந்த வணக்கத்துடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஜீரா ரைஸ். சீரக ரைஸு ரொம்ப செய்கிறது ஈஸிங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் ஈஸியாக ரொம்ப ஷார்ட் டைமில் செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ஹெல்த்து கூட. ஏன்னா இதில் நம்ம கீ சேர்க்குறோம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கீ ரொம்ப ஹெல்த்து. வயசானவங்களுக்கு தான் கீனா பிரச்சனை. சின்ன பசங்க சாப்பிடாத வேறு எப்போ சாப்பிட்றதுங்க கீ முந்திரி எல்லாம். நல்லா கொடுங்க, பசங்க சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கட்டும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸு 1.5 கப்பு எடுத்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேங்க. நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் இதை நெட்டாக வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம்ல, அதனால் கொஞ்சம் நெட்டாக எடுத்துக்கணும் ரைஸை. நம்மளுக்கு அரிசிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவும் சேர்த்துக்கலாம், இல்லை நான் வடிக்கிறப்போ போடுறேன் அப்போவும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அதை தண்ணி நல்லா கொதிநிலை வந்துட்டுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பாவக்காய் பொரியல், ஏதோ காரசாரமான ஒரு ஐட்டத்தை பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும்னா அவ்வளோ. இது சாஃப்ட்டு, அது ஹார்டு. அது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் மிக்சிங்காக இருக்கும். விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றது தான் நாங்கள் வாழ்க்கை. இந்த மாதிரி அப்பப்போ சும்மா மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். சும்மா ஹோட்டல்லையே போய் காசு கொடுத்து சாப்பிட்டு அது என்ன குவாலிட்டி வருது, எந்த தரத்தில் தயார் பண்ணுறாங்கன்னு தெரியாதப்போ நம்ம தரமாக செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்றதுல வர டேஸ்ட்டே வேறு. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையாக சாப்பிட்லாம். சாதம் இந்த மாதிரி வேகுதுங்க. இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்குவேன். நான் சாதத்துக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வடித்து எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கீ ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜீரா ரைஸ்ன்றதுனால சீரகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை கீயில் செய்கிறப்போ இது மனமே வேறு. முந்திரி ஒரு 25 கிராம் எடுத்து பாதியாக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சீரகத்தை நம்ம முதலையே போட்டுறக்கூடாது, தீஞ்சு போயிடும். அதனால் முதல்ல முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி நல்லா வறுபட்ட நிலையில் வர்றப்போ தீயை இப்போ அதிகமாக வைக்கக்கூடாதுங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா சட்டுன்னு முந்திரி தீஞ்சு கருத்து போயிடும். அதனால் சிறுந்தீயிலே வச்சு நம்ம இதை வதக்கணும். இப்போ பாருங்கள், சீரகத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். முந்திரி 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இப்போ சீரகத்தை ஆட் பண்ணிடாச்சு. இப்போது நம்ம பாசுமதி ரைஸை வடித்து வச்ச பாசுமதி ரைஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு நல்லா பரட்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. அவ்வளோதான், முடிஞ்சது. உப்பு சேர்த்தாச்சு. நான் ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சது. இறக்க வேண்டியது தாங்க. இப்போ எடுத்து தட்டையில் வச்சுட்டு நம்ம வேலை என்ன, இந்த மாதிரி ஆடியோ டாப்பிங் கொடுக்குறது, அடுத்தது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு நல்லா இருக்குதான்னு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது. அவ்வளோதானே, செஞ்சுடுவோம். நம்மளுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க, சாப்பிடாத வேறு யார் சாப்பிட்றது? வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லிவிடுவோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஜீரா ரைஸுக்கு மூக்காடில் சுண்டலை சும்மா காரசாரமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து இந்த ஜீரா ரைஸில் வச்சு சாப்பிட்றப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிவிடுவோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. டாப்பு டக்கரு. ட்ரை பண்ணுங்கள்.